இன்னைக்கு ஹேண்ட்ஸ்டாண்ட் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். இது என்ன நோட்டுனா, இதில் தான் கண்டென்ட் இருக்குது. இதை பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஆனால் படித்து ஒப்பிக்கிற மாதிரி தான் இது இருக்கும். முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ டியூட்டோரியல் வீடியோ. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே. எப்படி ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகுமோ, அதே மாதிரி தான் ஒருத்தர் ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். நீங்கள் இப்போ தான் ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குழந்தை தான். இந்த ஸ்கில் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ண ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. புஷ்அப்ஸ், பைக் புஷ்அப்ஸ், நெக்ஸ்ட்டு கிக் டு வால் ஹேண்ட் ஸ்டாண்ட், ஆல்டர்னேட்டிவ் லெக் ரேசஸ், பால் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்ட், பால் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ். இந்த 6 ஸ்கில் இருந்தால் போதும், நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் அன்லாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நார்மல் புஷ்அப்ஸ் கண்டினியூவாக 15 எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் பைக் புஷ்அப் கண்டினியூவாக ஒரு 10 கவுண்ட்ஸ் எடுக்கணும். தேர்டு ஸ்டெப் கிக் டு வால் ஹேண்ட் ஸ்டாண்ட். இது சில பேருக்கு ஈஸியாக வந்துடும், சில பேருக்கு வராது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10 பேர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு காலில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. உங்களுக்கு வரலன்னா இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பயம், அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலும் சில பேருக்கு பயம் இருக்கும், பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்மையாகவே இல்லைன்னா ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பேக் கிக் பண்ணுங்கள். அதை டெய்லி பண்ணுங்கள், ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதில் இன்னொன்று இருக்குது, கிக் பண்ணும்போது கை எப்படி ப்ராப்பராக வைக்கணும். ஷோல்டருக்கு ஒய்டாகவும் இல்லாமல், ரொம்ப கிட்டையும் இல்லாமல், ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லாமல், ஷோல்டர் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஒய்டில் வைக்கணும். வைக்கும்போது உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் இப்படி ஓப்பன் பண்ணணும். உங்கள் எல்போ இப்படி மடக்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்கணும். எப்படி உங்கள் ஃபுல் வீடோட கனெக்ஷன் ஒரு கரண்ட்டு பொட்டியில் இருக்கோ, அதே மாதிரி தான் உங்கள் ஃபுல் பாடி கண்ட்ரோல் தலைக்கீழே நிற்கும் போது, ஹேண்ட் ஸ்டாண்டில் நிற்கும் போது உங்கள் இந்த கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இந்த இடத்துல மட்டும்தான் உங்கள் ஃபுல் பாடி கண்ட்ரோல் இருக்கும். அதனால ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபார்ம் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா, இப்படி இருப்பீங்க. உங்கள் பாடி முன்னாடி போனோன்னா ஃபிங்கர்ஸை லூஸ் பண்ணி டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுவே நீங்கள் பின்னாடி போனோன்னா ஓப்பன் பண்ணி பாம்பை புஷ் பண்ணால் பின்னாடி போகும். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இப்போ புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே புரியாது. இது எனக்கு போக போக புரிஞ்சுது, உங்களுக்கும் போக போக புரியும். இப்போது எப்படி கிக் டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு காலை கிக் பண்ணி அந்த மூமெண்டம்லே இன்னொரு காலும் மேலே போயிடணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். எப்படி 1 லெக்கில் ஸ்லோவாக மேலே போனோமோ கிக் பண்ணி, அதே மாதிரி தான் இறங்கும் போதும் 1 லெக்கில் ஸ்லோவாக டவுன் பண்ணணும். எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வாங்க. அப்படி உங்களால் பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஷூ போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேஃப்டிக்கு மேட்டோ, தலைகாணியோ, வேறு ஏதாவது சேஃப்டிக்காக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து பால் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்டு. இது ஃபஸ்ட்டு பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கையெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகும், பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண கஷ்டமாக இருக்கும், தலைலாம் இங்கே ரெட் கலரில் ஆகி லைட்டாக வலிக்கிற மாதிரி பெயின் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். போக போக நீங்கள் கவுண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட், 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணணும். இது உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் அப்படி இருக்கும். போக போக கொஞ்சம் அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். இது காமனான விஷயம் தான். கை நடுங்கிறது, இந்த வலிக்கிறது, பிரீத்திங் பிரீத் அவுட் கஷ்டமாக இருக்கிறது எல்லாருக்குமே காமனாக ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணும்போது வருதான். இது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வரல, இது எல்லாருக்குமான காமனான விஷயம். இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். அதை நம்ம பழகிக்கணும், நம்ம பாடி அடாப்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரும். அது வரைக்கும் பொறுமையாக கற்றுக்கோங்க. 5th ஸ்டெப் பால் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஆல்டர்னேட்டிவ் லெக் ரேசஸ். நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு லெக் மட்டும் பேலன்ஸ்க்கு வாலில் வச்சுக்கிட்டு இன்னொரு லெக்கை ஆப்போசிட்டில் ஏரில் வைக்கணும். இது ஒரு 2 செகண்ட். திரும்ப 2 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காலை பின்னாடி வச்சுட்டு இந்த காலை ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அதே மாதிரி 2 செகண்ட் 2 செகண்ட். இதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் 2 செகண்ட் தான் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரேடியே எஃபெக்ட் போடாதீங்க, உங்களால் பண்ண முடியாது, இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. 2 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட், 10 செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. 6th ஸ்டெப் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ். ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸு கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்தவொடனே யாருக்குமே வராது. அப்படி உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ்லேயே அப்படி உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னா அப்போது வர வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்குமே வரல. ஹேண்ட் ஸ்டாண்ட் நின்றுட்டு நான் நெகட்டிவில் தான் ஃபஸ்ட்டு போனேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக புஷ் பண்ணேன், எனக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆகும் நம்புகிறேன். ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்டு நின்றுட்டு ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புஷ் பண்ண போகிறீங்க, மேலே வர போகிறீங்க. இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் ஒரு 5 கவுண்ட் வந்தாலே உங்களுக்கு போதுமான ஷோல்டர் ஸ்ட்ரென்த் ஃபார்ம் ஆகிருக்கும். ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்டுக்கு இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் தேவைப்படாத ஒரு ஸ்டெப்பு. இது எதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போவே பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பேலன்ஸ் கிடைக்கும்னு இந்த ஸ்டெப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ஹோல்டுக்கு தேவைப்படாது. ஃபைனல் ஸ்டெப் வித்தவுட் ஆலில் ஹேண்ட்ஸ் அண்ட் பண்ண போகிறீங்க. இதில் உங்கள் வால் பக்கத்தில் தான் இருக்க போகுது. பட் ஆனாலுமே நீங்கள் வாலை விட்டு ஒரு 2 ஸ்டெப்ஸ் தள்ளி வந்து பண்ண போகிறீங்க. அப்படி உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஆச்சுனாலுமே டோன்ட் வரி, பக்கத்தில் தான் வால் இருக்குது, சேஃபாக லேண்ட் ஆகிக்கலாம். அப்படி சேஃபாக லேண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விழுந்தால் தான் கற்றுக்க முடியும். இதோட ஹேண்ட்ஸ் அண்டுக்கான ஸ்டெப்ஸ்லாம் முடியுது. பட் மெயின் பிக்சரே இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது முழு மூச்சை போட்டு பயப்படாமல் தைரியமாக ஃப்ளோரில் பண்ண போகிறீங்க. இதில் சில டிப்ஸு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோரு, க்ளூட்ஸு, டோ இது 3மே டைட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை இதில் நீங்கள் ஸ்லிப் ஆனீங்கன்னா அதுக்கும் டிப்ஸ் இருக்குது, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் ஸ்லிப் ஆகும்போது கால் கீழே டச் ஆகிற வரைக்கும் நீங்கள் கையை வந்து டக்குன்னு எடுத்துடாதீங்க. நீங்கள் கையை டக்குன்னு எடுக்கும்போது உங்கள் ஃபேஸ் டக்குன்னு போய் கீழே அடிச்சிடும். உங்களுக்கு வந்து ஃபேஸில் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால கால் கீழே வர வரைக்கும் கையை எடுக்காதீங்க. கையை வந்து ஃப்ளோர்லேயே வச்சுக்கோங்க. பேக்கில் ஸ்லிப் ஆச்சுன்னா அந்த 1 லெக் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஹோல்டு வாலில் பண்ணோம்ல, ஸ்லோவாக டவுன் பண்ணல 1 லெக்கில், அதே மாதிரி இறங்கிடுங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்லிப் ஆச்சுன்னா காட் வீல் மாதிரி 1 லெக்கில் லேண்ட் ஆயிருங்க. ஓகே, எல்லாருக்கும் இந்த டவுட் தான் இருக்கும், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும். நான் எப்பயும் சொல்கிற ஒரே பதில், நீங்கள் போடுற எஃபெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து 1.5 இயர்ஸ் வரைக்கும் ஆச்சு. என் கூட பண்ணவங்க 3 மந்த்ஸில் அன்லாக் பண்ணவங்களும் இருக்காங்க. ஹேண்ட் ஸ்டாண்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க சொல்கிற டிப்ஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். டைம் பீரியட், டைம் டியூரேஷனை விட்டுருங்க. உங்களால் முடிஞ்ச 100% எஃபெக்டை போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிக்கலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.